கோவை கண்ணம்பாளையம் பகுதியில் எர்த் டிராகன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்கள் 7 பேர் கராத்தேவில் கருப்பு பட்டய தேர்வில் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. கோவையில் கண்ணம்பாளையம் பகுதியில் கடந்த 13 ஆண்டுகளாக எர்த் டிராகன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனும் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகின்றது. இதன் தலைமை மாஸ்டராக சென்சாய் நாகசுந்தரம் மாணவ மாணவியர்களுக்கு கராத்தே பயிற்சிகளை வழங்கி வருகின்றார். இங்கு பயிலும் மாணவ மாணவியர்கள் 7 பேரான அனுஸ்ரீ, விஷ்ணு, அன்பு, ஸ்வஸ்திகா, ஷாஜித் வில்சன், மதுரோஷன், பாலச்சந்திரன் ஆகியோர் கருப்பு பட்டய தேர்ச்சி பெற்றனர். கடந்த 1 வார காலமாக நடைபெற்ற பயிற்சியில் பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்று இந்த தகுதிக்கு தேர்ச்சி பெற்றனர். அவ்வாறு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பிளாக் பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கும் விழா கோவை கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள புனித அடைக்கலமாதா மண்டபத்தில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக PSG மருத்துவமனையின் பேராசிரியர் மற்றும் கார்டியாலஜி துறை தலைவர் தமிழரசு, ரென்சி தங்கவேலு ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பிளாக் பெல்ட் அதற்கான சான்றிதழ்களை வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சென்சாய் நாகசுந்தரம் கூறியதாவது: கோவை கண்ணம்பாளையம் பகுதியில் பிளாக் பெல்ட் அவார்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 1 வாரம் ஒவ்வொரு பிரிவுகளில் மாணவர்கள் தங்களது திறனை வெளிப்படுத்தினர். பிளாக் பெல்ட் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அதற்கு குழு திறமையும் வெளிப்படுத்த வேண்டும். இதனை மாணவர்கள் செய்து அசத்தியுள்ளனர். அதற்கு எனது வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். ஆரம்ப நிலை வெள்ளை பெல்ட்டில் துவங்கி 10வது நிலையான பிளாக் பெல்ட் வழங்கப்படுகின்றது என்றார். தற்போதைய காலத்தில் கராத்தே என்பது அனைவருக்கும் மிக முக்கியம். பெண்களுக்கு தங்களை தற்காத்துக் கொள்ள மிகவும் அவசியம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நாகசுந்தரம்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ணம்பாளையத்தில் பிளாக் பெல்ட் அவார்டிங் நடந்திருக்கு. இப்போது என்னுடைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 7 பேர் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க. தொடர்ச்சியாக 7 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க. ஃபஸ்ட் டே 30 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓடிருக்கிறாங்க. 5 மணி நேரம் 15 நிமிஷத்தில் 30 கிலோமீட்டர் ஓடிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ட்ரைனிங் போயிருக்கு. ஸோ 7 நாள் பிளாக் பெல்ட் கிரேடிங் ரொம்ப டஃப்பாக கஷ்டப்பட்டு தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறாங்க. இது 26ஆம் தேதி ஆரம்பித்தது. 3ஆம் தேதி தான் எங்களுடைய மே 3 தான் பிளாக் பெல்ட்டோடைய கிரேடிங் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மே 24 பிளாக் பெல்ட் அவார்டிங் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்காக வச்சுருக்கோம். இந்த பிளாக் பெல்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட் பெல்ட்லேருந்து ஆரம்பித்து 9 பெல்ட்டு 10ஆவதாக நம்ம பிளாக் பெல்ட் கொடுக்குறோம். அந்த பிளாக் பெல்ட்டில் நம்ம இவ்வளவு அவங்களால எந்த அளவுக்கு அந்த ட்ரைனிங் தாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ 7 நாள் ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்களுக்கு நம்ம பிளாக் பெல்ட் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அதனால தான் இவ்வளோ ஒரு பெரிய கிராண்டான ஃபங்க்ஷனாக பண்ணி அவங்களுக்கு நாங்கள் பிளாக் பெல்ட் அவார்டிங் சர்டிஃபிகேட் எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோங்க. கராட்டேங்கிறது இப்போது இருக்கிற கல்ச்சருக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை கெட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. மொபைல் கையில் எல்லாம் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அதுலேயே பாதி குழந்தைங்க எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆகிடுறாங்க. மொபைலுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. தேவையில்ல ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய டிவி பார்க்குறது, மொபைலுக்கு கேம் விளையாடுறது, அதனால எவ்வளோ இஷ்யூ வருது அப்படிங்கிறது நம்மளும் கண்கூட பார்த்துருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கராட்டே மார்ஷியல் ஆர்ட் பண்ணுறதில்ல, கராட்டேவாகட்டும், சிலம்பமாகட்டும், இல்லை டேக்வாண்டா எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு மார்ஷியல் ஆர்ட் நம்ம குழந்தைங்க பழகினாங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு டிசிப்ளின் வரும். கராத்தே கிளாஸில் ஃபஸ்ட்டு கொண்டு டிசிப்ளின் தான். எல்லோரும் கராத்தேனா ஃபைட் பண்ணுறது, அடிக்கிறது மட்டும் தான் நினைக்கிறாங்க. அது கிடையாது. கராத்தேனா ஃபஸ்ட்டு டிசிப்ளின், அதான் நம்ம கொண்டு வரோம். 2வது ஃபுட் கண்ட்ரோல் கொண்டு வரோம். அதாவது இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடாம, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாம, மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணாமல், டிவி பார்க்காம, பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி நிறையா சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம கொடுக்குறோம். கராத்தேனால ஃபஸ்ட்டு டிசிப்ளின் கொண்டு வந்துடுறோம், ஃபுட்டோட கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர், பாடி ஸ்ட்ரென்த், இது எல்லாமே கடைசியில் தான் நம்ம டிஃபென்ஸ் கொடுக்குறோம். ஸோ கராத்தேங்கிறது ஒரு நல்ல ஒரு குட் ஆர்ட் அப்படி தான் நம்ம சொல்லணும். இதனால் நிறையா அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா ஆயிருக்கு. இந்த 7 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்காங்க. எந்த ஒரு தேவையில்லாத மொபைல் பார்க்குறதோ, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தாலே இவங்க விலகி போகிற அளவுக்கு இருக்காங்க. இதை பற்றி நானே முழுசாக சொல்கிறத விட ஸ்டூடெண்ட்டும் சொல்லுவாங்க. நீங்கள் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ.